हरिओम भगवते शिवानंदाय नमः। ओम चिदानंदाय नमः। ओम नमः शिवाय नमः। ओम पतंजलि मुनिवराय नमः। ओम 18 सिद्धர்களாய நம் சித்தர்கள் வழி வந்த பாரம்பரிய முழுமையாக இறை உணர்வு பெற்றவர்கள் நம்முடைய யோக மார்க்கத்தில் இருக்கும் அனைத்து நண்பர்கள் உலகம் முழுவதும் இன்று யோகாவை உடற்கூறு விஞ்ஞான கலை என்று ஒத்துக்கொண்டார்கள். ஒரு தெய்வீகத்தன்மையான வாழ்க்கையும் நோய் அற்ற தன்மையான இந்த உடம்பையும் மனதை பக்குப்படுத்துவதற்கும் ஆன்மீக ஒழுக்க நெறி பயிற்சி நமது யோகாசனம். இன்னைக்கு உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட 170-175 நாடுகள் யோகா தினத்தை மிகவும் பிரபலமாக வாழ்வியல் தத்துவமாக வாழ்வியல் தெய்வீகத்தன்மையை வெளிப்படுத்துவதற்காக தனக்குள் இருக்கும் ஒளியை தானே அறிந்து கொள்வதற்காக இந்த யோகக்கலை உலகம் முழுவதும் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறது. இந்த கண்ணுக்கு புலப்படாத கொரோனா வைரஸ் இந்த நோய் தொற்று வந்த பிறகுதான் உலகளாவிய தெய்வீகத்தன்மை வெளிப்பட்டிருக்கிறது. உலகளாவிய மனித நேயம் வெளிப்பட்டிருக்கிறது. இயற்கையோடு ஒன்றி வாழ வேண்டும் என்பதை உணர்ந்திருக்கிறார்கள். பணபலம், ஆயுத பலம் எதுவுமே இந்த கண்ணுக்கு புலப்படாத வைரஸை ஒன்றும் செய்ய முடியவில்லை. வைத்திய முறைகள் ஒன்றும் செய்ய முடியவில்லை. விஞ்ஞான ஆராய்ச்சிகள் ஒன்றும் செய்ய முடியவில்லை. தனி மனிதன் பக்குவந்தான், தனி மனிதன ஒழுக்கந்தான், தனித்தன்மையில் நாம் இருந்து இந்த கொரோனா வைரஸை வெல்ல வேண்டும். அந்த காலத்திலேயே நம்ம சித்தர்கள் வாய்மூடி இருந்திருக்கிறார்கள். சித்தர்கள் வாய்மூடி இருந்த காலம் நச்சு கிருமிகள் உள்ளே வரக்கூடாது என்பதற்காக அந்த காலத்தில் நமது சித்தர்கள் வாய்மூடி மௌனித்திருந்திருக்கிறார்கள். அப்ப இயற்கையாகவே கிருமி நாசிகள் இந்த உலக அளவிலே வியாப்திருக்கிறது. அதை பாதுகாத்து கொள்ள அதிலிருந்து நாம் விடுதலையாக நம் சித்தர்கள் கை கொண்ட முறைகள் தான் சித்த வைத்தியம், யுனானி வைத்தியம், யோக விதி முறைகள். இயற்கையாகவே நம் உடலை எந்த அளவுக்கு பக்குவப்படுத்திக் கொண்டீர்களோ, நம் மனதை எந்த அளவுக்கு பக்குவப்படுத்திக் கொண்டீர்களோ உங்களுக்கு நோய் எதிர்ப்பு தன்மை கூடிவிடும். மனதை எம்டியா வச்சுக்கோங்க. மனதை எண்ணங்களில் இருந்து விடுதலை ஆகுங்க. எண்ணமற்ற நினைவுகளற்ற தியானத்துக்கு செல்லுங்கள். அந்த தியானம் உங்களை பக்குவப்படுத்திக் கொள்ளும். சாதாரணமாக மூச்சு பயிற்சிகளும் சாதாரண ஆசனங்களும் உங்களை வாழ்நாளில் உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போய்விடும். நோய் எதிர்ப்பு சக்தியோடு வாழ்வியல் தத்துவத்தை புரிந்து கொள்வதற்கு இந்த யோகாசனம் உதவி செய்யும். ஆசனங்களை மிஞ்சிய வைத்தியம் இல்லை. ஆசனங்களை மிஞ்சிய வைத்தியம் இல்லை.
ஆண்டவனை மிஞ்சிய வைத்தியரும் இல்லை. ஆண்டவனை மிஞ்சிய வைத்தியரும் இல்லை. வெளியே கருவிகளை வைத்து ஆய்வு செய்வதுதான் விஞ்ஞானம். அந்த விஞ்ஞானம் வெளியே இருக்கும் கருவிகளெல்லாம் ஆய்வுகள் செய்து பல புதிய பரிமாற்றத்தின் வெளிப்பாடுகளை இந்த உலகத்திற்கு தந்திருக்கிறது. பரிமாண வளர்ச்சி விஞ்ஞானம். நமது மூளைதான், நமக்குள்ளே இருக்கும் சக்தி தான் இந்த உலகத்தின் விஞ்ஞான வளர்ச்சியை வெளிப்படுத்தி இருக்கிறது. நம் சித்தர்கள் என்ன செய்தார்கள் என்றால், உள்ளே இருக்கும் கருவிகள், உள்ளே இருக்கும் தன்மையை ஆய்வு செய்ததனால் மெஞ்ஞானிகளாக இருந்தார்கள். வெளியே இருக்கும் கருவிகளை வைத்து ஆய்வு செய்தால் விஞ்ஞானம், உள்ளே இருக்கும் கருவிகளை வைத்து ஆய்வு செய்வது மெஞ்ஞானம். அந்த மெஞ்ஞானத்தை நீங்கள் தெரிந்து கொண்டால் விஞ்ஞானம் அதற்குள் அடக்கம். எவ்வளவு பெரிய கண்டுபிடிப்புகளும் இந்த மூளையில் தான் கண்டுபிடித்திருக்கிறது. அப்பொழுது நீங்கள் மூளையை பயன்படுத்தி மூளைக்குள் சென்று நமது நாளமில்லா சுரப்பிகள் எப்படி இயங்குவது என்பதை உணர்ந்து கொண்டால் அந்த சுரப்பிகளின் தன்மை உங்களுக்குள்ளே வந்துவிடும். இயக்கத்தன்மை, நுரையீரலின் இயக்கத்தன்மை சீராக இருக்கும். நுரையீரலில் ஆக்சிஜன் அதிகமாக கிடைக்கும். உடனேக்குண்டே கார்பன் டை ஆக்சைடுகள் வெளிவருகிறது. நோய் எதிர்ப்பு சக்தி கூடும். இரத்தம் சுத்திகரிக்கப்படும். உள்ளே இருக்கும் அவயங்களைத்தான், உள்ளே இருக்கும் நாளமில்லா சுரபிகளையத்தான் நம் சித்தர்கள் சக்கரங்கள் என்று எழுதி வைத்தார்கள். மூலாதாரம், சுரிஷ்டிதானம், மணிப்பூரகம், அநாகதம், விசித்தி என்று நம் உள்ளே இருக்கும் நாளமில்லா சுரபிகளைத்தான் அவர்கள் சக்கரம் என்று எழுதி வைத்தார்கள். மூல ஆதாரம், ஆண்களுக்கு கோணாடு சுரப்பி, பெண்களுக்கு ஓவரிஸ். இது இரண்டும் இந்த மனிதீய வாழ்வுக்கு, உயிரியல் வாழ்க்கை முறைக்கு, பரிமாற்ற வளர்ச்சிக்கு இது இரண்டும் இல்லை என்றால் உலகமே இல்லை என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். சிவஞான தத்துவத்தை உணர்ந்து கொள்ளுங்கள். ஜீவனில் இருக்கும் அணுவே சிவம். அந்த அணுதான் தன்னைத்தானே பரிமாண வளர்ச்சியை ஏற்படுத்திக் கொண்டு கருவுக்குள் இருந்து தன்னை தானே வடிவமைத்துக் கொண்டு வெளிவந்திருக்கிறது. 10 மாதங்கள். 10 மாதங்கள் உள்ளே இருந்து கடவுளாகவே உள்ளே சுயமாக இருந்து தாயின் கருவிற்குள்ளிருந்து வெளிவந்த பிறகு பரிமாண வளர்ச்சியால் இவ்வளவு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. தனக்குள்ளே ஆய்வு செய்து பார்த்தீர்களானால் இந்த கோணாடு சுரப்பி, அட்னல் சுரப்பி, பேங்க்ரியாஸ், தைமஸ் சுரப்பி, தைராய்டு சுரப்பி, பாராதைராய்டு சுரப்பி, பிட்யூட்டரி பினியல் பாடி கிளாண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்குள்ளே இருக்கிறது. இந்த சுரப்பிகளின் இயக்கத்தன்மை குறைந்தால், இந்த சுரப்பிகளின் செயல்பாடுகள் குறைந்தால் உங்களுக்கு உடலில் நோய் ஏற்படுகிறது. அந்த நோயை தடுப்பதற்கு நமது யோகாசனம் மிகவும் பயன் தருகிறது. எல்லா சுரப்பிகளையும் இயக்க வைத்து உடல் முழுவதும் ஓடிக்கொண்டிருக்கும், உடல் முழுவதும் இயங்கிக் கொண்டிருக்கும் 72,000 நாடி நரம்புகளை புத்துணர்வை பெறச் செய்வது நமது யோகாசனம். மருந்தில்லா மருத்துவம், ஒழுக்க நெறி பயிற்சி, வாழ்வியல் தத்துவம். நமது யோகாசனத்தை ஒவ்வொரு வீட்டிலும் இந்த ஆண்டு நீங்கள் செய்ய வேண்டும். குடும்பத்தில் உள்ள அனைவருமே, முதியோர்கள், இளைஞர்கள், சிறுவர்கள் எல்லாருமே வீட்டில் 21ஆம் தேதி காலையில் 7 மணிக்கு அமர்ந்து ஒரு 11 நிமிடம் தியானம் பண்ணுங்கள். ஒரு 11 நிமிடம் மூச்சு பயிற்சி போடுங்கள். ஒரு 11 நிமிடம் யோகாசனம் பண்ணுங்க. அரை மணி நேரம் யோகாசனம் செய்தாலே போதும். முன்னாடி குனிவது, பின்னாடி குனிவது,
இவ்வளவுதான் யோகத்தன்மை. இந்த முதுகு தண்டுவடத்தை எந்த அளவுக்கு நீங்கள் வளைத்து பழக்கிறீர்களோ அந்த அளவுக்கு நோய் இல்லை. இதுதான் தத்துவம். 72 நாடி நரம்புகளும் இந்த முதுகு தண்டுவடத்தின் வழியாகத்தான் பின்னி பிணைந்து போய் கொண்டிருக்கிறது. நாளமுலா சுரப்பிகள் உட்பட நரம்பு, தசைநார்கள், எலும்பு, எலும்பு மண்டலங்கள், மூளை, அனைத்து மண்டலங்களுமே சமசீராக இயங்குவதற்கு யோகாசனம் பயன்படுகிறது. ஆகவே 3 ஆசனங்கள் வகைப்படுத்திக் கொள்ளுங்கள். சூரிய நமஸ்காரத்தை ஒரு 3 ரவுண்டு போடுங்க. ஸ்டாண்டிங் ஆசனம், உட்கட்டாசனம், திரிகோணாசனம், அர்த்த சக்கராசனம், பாதரசாசனம் போடுங்கள். பத்மாசனத்தை அமர்ந்து 3 ஆசனங்கள் வகைப்படுத்திக் கொள்ளுங்கள். பத்மாசனம், யோகமுத்திரை, மச்சாசனம், உச்சித பத்மாசனம். அடுத்து வஜ்ராசனம். வஜ்ராசனத்தில் அமர்ந்து மகாமுத்திரை, சுப்தவஜ்ராசனம், உசட்டாசனம் 3. அடுத்து வலது காலை நீட்டி ஜானுசீராசனம், இடது காலை நீட்டி ஜானுசீராசனம், 2 கால்களையும் சேர்த்து பட்டிமுத்தாசனம் 3 ஆசனம். அர்த்தமட்சேந்தாசனம், நமது உடம்பை வலது பக்கம் இடது பக்கம் முறுக்கி திருப்பி எழுப்பினால் அர்த்தமைத்தார். அப்படியே முன்பக்கம் படுத்துக் கொள்ளுங்கள். புஜங்காசனம், பின்னாடி காலை தூக்குங்கள். சலபாசனம், காலை பிடியுங்கள். தனுராசனம் 3 ஆசனம். அப்படியே மலாக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். உத்தான பாதாசனம், விபரீதகரணி, சர்வாங்காசனம், கலாசனம் 3 ஆசனம். சக்கராசனம் போட்டு மேலே எழுந்து அர்த்த சிரசாசனம். சிரசாசனம் போடுவர்கள் சிரசாசனம் இல்லாவட்டால் அர்த்த சிரசாசனம் போட்டு நின்ற பாதாசனம் போட்டு சாந்தி ஆசனம் போட்டால் 1/2 மணி நேரத்துக்குள் இந்த அத்தனை ஆசனமும் முடிந்துவிடும். இந்த ஆசனங்கள் உங்களை நோய் எதிர்ப்பு சக்தியோடு இருக்கும் நோயை போக்கிவிடும். மனம் கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிடும். மன உறுதிக்குள் வந்துவிடும். திடமான எண்ணம், வஜ்ரமான உடம்பு உங்களை வாழ வைக்கும். இந்த யோகாசன தினம் 6வது யோகாசன தினத்தன்று எல்லா குடும்பங்களிலும் யோகாசனம் செய்யுங்கள். சில ஆசனங்களை ஒரு 1/2 மணி நேரம் ஒதுக்குங்கள். குடும்பத்தோட எல்லா குடும்பத்தில் இருக்கும் அனைத்து உறுப்பினர்களும் ஒரு 1/2 மணி நேரம் யோகா பண்ணுங்கள். இந்த யோகா டேயை உலக முழுவதும் கொண்டாடுகிறார்கள். நாம் சித்தர்கள் கண்டுபிடித்த கலை. இந்த யோகாவுக்கு நம்ம தான் அப்பா, இந்த யோகாவுக்கு நம்ம தான் அப்பா, இந்த யோகாவுக்கு நம்ம தான் அம்மா, இந்த யோகா பவுண்டரே நம்ம தான். ஓம் நம சிவாய. நம் சித்தர்கள் கண்டுபிடித்ததை உலகம் முழுவதும் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். 175 நாடுகளில். நாம் நம் கலை, நம்ம வீட்டுக்கலை நமது கூடவே ரத்தத்தோடு கலந்தது. நமது கலாச்சார பண்பாடு உலகம் ஏற்றுக்கொண்டது. நீங்கள் ஒவ்வொருவரும் கட்டுப்பாடோடு ஜாதி, மதம், மொழி, இனங்களது இனிய மார்க்கம் நமது யோக மார்க்கம் நம்ம சித்தர்கள் கண்டுபிடித்தது. ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, மொழி கிடையாது, இனம் கிடையாது, நாடே கிடையாது. எல்லா நாடுகளும் போடுகிறார்கள். யோக மார்க்கமே இனி நிலைத்திருக்கும். யோக மார்க்கத்தால் இந்த பூமி புண்ணிய பூமியாகும். யோக மார்க்கத்தால் நாம் தெய்வீகத்தன்மை அடைவோம். நன்றி, வாழ்த்துக்கள். ஹரி ஓம் தட்சன்.